அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். அஸ்த நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது 3 நட்சத்திரங்களாக. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அந்த வரிசையில் மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. இந்த ராசியை வச்சு தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி இதுவெல்லாம் கணக்கிடப்படுகிறது. அதே போல் தசாபுத்தி, ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி கணக்கிடுவதற்கும் ஜென்ம நட்சத்திரம் தான். பொதுவாக இப்போ சந்திரன் நம்ம பிறக்கும் பொழுது இந்த அஸ்த நட்சத்திரத்திலே இருக்குது அப்படின்னா அதோடைய தசாபுத்தி என்ன அப்படின்னா சந்திர மகாதிசை. ஏன்னா அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஆக ஃபர்ஸ்ட் திசை சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை வரும். அதுபோல் நம்மளுடைய தசாபுத்தி தீர்மானிப்பதற்கும் இந்த சந்திரன் ஜென்ம நட்சத்திரம் தான் உதவி செய்கிறது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம், ஒருத்தர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருடைய பொதுவான குணநலன் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அவர் எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், அவர் வாழ்க்கை முழுவதும் வெற்றிகர மனிதராக மாறுவதற்காக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் சூரியன், நவகிரகங்களில் சூரியன் பிறந்த நட்சத்திரம், சாஸ்தா பிறந்த நட்சத்திரமாகவும் சொல்லப்படுகிறது அஸ்த நட்சத்திரம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை. இந்த ஒரு பெரிய பிரபல கட்சி கூட பார்த்தீங்கன்னா கையோட சின்ன வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளங்கையை கொண்டது தான் இந்த இதோடைய சிம்பிள் கொண்டது தான் இந்த அஸ்த நட்சத்திரம். மரம் பார்த்தீங்கன்னா வேல மரத்தை மரமாக கொண்டது, பருந்தை பறவையாக பட்சியாக கொண்டது, துவஷ்டவாதி தேவதையாக கொண்டது தான் இந்த அஸ்த நட்சத்திரம். பொதுவாக இந்த அஸ்த நட்சத்திரங்காரங்க பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து இது மாதிரியான சிறப்பு மிக்கவர்கள் அஸ்த நட்சத்திரக்காரவங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இவங்க கடன் வாங்கினா கடன் அடைக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய வட்டி கட்டி கட்டி கட்டி. அதுவே பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வட்டிக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இவங்க நினச்ச மாதிரி வட்டியோ முதலோ சேராது. அதாவது கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்காது, அந்த மாதிரியான அந்த தொழில் இவங்களுக்கு சிறப்படையாது. பணம் சேர்றதுக்கு நிறைய சிரமப்படுவாங்க. அதால் நிறைய போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆக பணம் விஷயம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்திரர்கள் விஷயத்தில் இவங்களுடைய ஆண் புத்திரர்களால் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். கருத்து ஒற்றுமை இருக்காது. பெண் பிள்ளைகள்னா பிரச்சனை இல்லை. அதுவே குழந்தை ஒரு கொஞ்சம் புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரம் தான். பெண் பிள்ளைகள் பிரச்சனை கிடையாது. ஆண் பிள்ளையாக இருந்தால் கருத்து வேற்றுமை ஏற்படும், கருத்து ஒற்றுமை இருக்காது. அப்படிங்கிறத அந்த விஷயத்திலையும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது, அதாவது இந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பாங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரவங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது, ஆன்மீக காரியங்களுக்கு உதவி செய்கிறது, ஆன்மீக காரியங்கள் அதாவது அதில் தலைமை தாங்கி அதை நடத்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல ஒரு இந்த அஸ்த நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதற்கு உதவும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது கட்டி இருக்கு இல்லையா, உடம்புல கட்டி ஏற்படுது, கொழுப்பு கட்டின்லாம் சொல்கிறாங்களே, இவங்கள குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான கட்டிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே தங்க நகைகள், அதாவது தங்க பிசினஸ் வியாபாரம் செய்யலாம், தங்கம் சம்பந்தமான தொழில் செய்யலாம். இவங்க எப்போவுமே இவங்க பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும்னா ஒரு கொஞ்சமாவது தங்கம் அணிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ தான் இவங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாங்க. கொஞ்சம் உடம்புல எங்கேயாவது மோதிரமாவோ செயினாவோ தங்கம் அணியும் பொழுது இவர்கள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு திசை அப்படின்னா அது என்ன திசை வரும், இவங்களுக்கு சந்திர திசை வரும். மிக அற்புதமான பலன்களை தரும். அதாவது குடும்பத்தில் உள்ள யாருக்காவது வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த திசையும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். விவசாயம் சம்பந்தமான வளர்ச்சி, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இயந்திரத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இயந்திரம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக செவ்வாய் திசையும் நல்ல பலன்களை ஏற்று செய்யும். இவங்களுக்கு செக்கு எங்கே இருக்குன்னா ராகு திசை. இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ராகு திசையில் 18 வருஷம் நடக்கும்.
பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலும் ராகு திசை உங்களுடைய இந்த கல்வியில் பிரச்சனை உண்டு பண்ணுறது, கல்வியில் ஃபெயிலாக்கி அப்புறம் பாஸ் பண்ண வைக்கிறது, குடும்பத்தில் தாய் தந்தர் யாருக்காவது தோஷத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யும். கடனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை கொடுக்கும் ராகு மகாதசை அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டா அந்த குரு திசையில இவங்க பிரமாதமாக வந்துருவாங்க. அப்போ அந்த ராகு திசையில் மட்டும்தான் இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மாதம் ஒரு முறையாவது துர்கா தேவிக்கு எலுமிச்சம்பழ தொழிலே ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு திசையை இவங்க ஈஸியாக கடந்துடலாம். குரு திசை உங்களுக்கு 16 வருஷம் மிக அற்புதமான பலன்களை செய்யும். அதாவது பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனமான என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திசையாக இருக்கும் குரு மகா திசை, ராஜா திசைன்னு சொல்லக்கூடிய திசை அஸ்த நட்சத்திரத்துக்கு மிகவும் அற்புதமான பலன்களை செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமத்தை தவிர்த்து ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு இவங்க புதிய முயற்சிகளோ புதிய தொழில் தொடங்குறதோ புது முயற்சிகள் எதாக இருந்தாலும் சரி சதய நட்சத்திரத்தில் இவங்க தவிர்க்கிறது. சதயம் இந்த மாதம் எந்த நாளைக்கு சதயம் வருதோ அந்த தினம் தவிர்ப்பது நல்லது. அன்றைக்கி நல்ல நாளாகவே இருந்தாலும் கூட இவங்க சதய நட்சத்திரத்தை திருமணத்துக்கோ எதுக்காக இருந்தாலுமே சதய நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது. தனதாரை இவங்களுக்கு தனதாரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும், தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், காரிய சித்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது தனதாரைன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயோட 3 நட்சத்திரம் இவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய குருமார்களுடைய வழிபாடு, ஜீவ சமாதி சென்று வழிபாடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சூரிய வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இவங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இவங்கள் அதிர்ஷ்டகர மனிதராகவும் யோககரமான மனிதர்களாகவும் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாகவும் வாழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.